Welcome to Autocad tutorial. Image attach and PDF attach இந்த ரெண்டு கமெண்ட் பத்தி பார்க்கலாம். First image attach கமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துங்க. ஸோ இதில் இருக்கிற இமேஜ் வந்து நான் வந்து ஆட்டோகேட்ல ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற டைமென்ஷன் வந்து நான் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அகைன் வந்து ஆட்டோகேட்ல வந்து ட்ராப் பண்ணணும். அகைன் அடுத்த டைமென்ஷன் வந்து மறுபடியும் இமேஜ் ஃபைலுக்கு போயிட்டு பார்க்கணும். அகைன் அப்புறம் ஆட்டோகேட்டுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நம்ம வந்து ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோகேட் சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு சேம் அதே போல் இமேஜ் ஃபைலையும் கம்மி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக பார்த்து ஒர்க் பண்ணலாம். பட் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் அட்டாச் என்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல் வந்து ஆட்டோகேட் உள்ளே வந்துடும். ஸோ அது ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து அதை பார்த்து ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ் அட்டாச் கமெண்ட் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கமெண்டில் I18 டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். ஆர் இமேஜ் அட்டாச் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். ஆர் இன்சர்ட் டூலில் ஸோ இங்கே இமேஜ் சிம்பிள் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஆர் மெனு பாரில் இன்சர்ட்டில் போயிட்டு ராஸ்டர் இமேஜ் ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஆர் காமன் கமெண்ட் அட்டாச் என்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அட்டாச்சுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த ஃபைல் டைப்பில் போயிட்டு ஆல் இமேஜ் ஃபைல்னு கொடுத்துட்டு ஸோ எந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ண போகிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இந்த ஃபைலில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம், ஓப்பன்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது தான், இன்சர்ட் கமெண்டில் பார்த்தது தான் அண்ட் DWG அட்டாச் கமெண்டில் பார்த்தது தான். ஸோ இதில் ஸ்கேல் என்னும்போது எவ்வளோ சைஸில் வந்து அட்டாச் ஆகணுன்றது, ரொட்டேஷன் போது எவ்வளோ ஆங்கிள், இன்சர்ஷன் பாயிண்ட் என்னும்போது எந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகணுன்றது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு ஸ்கேல் 1 கொடுத்துருங்க, 1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஈஸியாக இங்கே இருக்கிறத வந்து பார்த்து இங்கே வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது, மற்றபடி வேறு இடத்துலலாம் ஆப்ஜெக்ட் இல்லை. பட் ஆனால் அது வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். மாடிஃபைல போயிட்டு கிளிப்பில் போயிட்டு இமேஜ்னு கொடுங்க. ஸோ இதில் போயிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ பவுண்டரியில் போயிட்டு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளிப் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த பவுண்டரி கிரியேட் பண்ண ஏரியா மட்டும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ போய்ட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ PDF அட்டாச் கமெண்ட் பற்றி பார்க்கலாம். சேம் இமேஜ் அட்டாச் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆச்சோ சேம் அதே போல் தான் PDFக்கும். PDF ஃபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு டிராயிங் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னும் போது இதில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணலாம். ஓகே, இந்த கமெண்ட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். PDF அட்டாச்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஆர் இன்சர்ட் உள்ள PDF சிம்பிள் இருக்குது, ஸோ இதை கிளிக் பண்ணலாம். ஆர் இன்சர்ட்டில் போய்ட்டு PDF அண்டர்லைன் கொடுத்துருங்க. ஸோ எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுங்க. ஸோ இதில் வர ஆப்ஷன் எல்லாமே இன்சர்ட் கமெண்ட்லேயே பார்த்தாச்சு. ஸ்கேல் என்னும்போது எவ்வளோ சைஸில் வந்து அட்டாச் ஆகணும், இன்சர்ஷன் பாயிண்ட் என்னும்போது எந்த பிளேஸில் வந்து அட்டாச் ஆகணும், ரொட்டேஷன் என்னும்போது எந்த ஆங்கிளில் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்கேல் வந்து போன தடவை வந்து ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீனில் கொடுத்தேன், ஸ்க்ரீனில் வந்து 1 ஸ்கேல்னு கொடுத்தேன். இங்கே வந்து முன்னாடியே இந்த ஆப்ஷன் வந்து அன்செக் பண்ணிவிட்டு இங்கேயே நான் வந்து 1 கொடுத்துட்றேன். இப்போ டேரெக்டாக நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அட்டாச் ஆகிடும் நமக்கு. ஓகே, PDF ஃபைல் வந்து இது உள்ள வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே நம்ம வந்து கிளிப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னும்போது PDF கிளிப் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. அப்படி எல்லாம் இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா ரிப்பன்லேயே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் போய்ட்டு கிரியேட் கிளிப்பிங் பவுண்டரின்னு கொடுத்துட்டு எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் வேணும், ஸோ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பார்த்து ஈஸியாக நம்ம வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.